புதுக்கோட்டை மாவட்டம் பாண்டிக்குடி கிராமத்தில் பாம்பு கடித்த நபரை அழைத்து வந்தபோது அறந்தாங்கி அரசு மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாததால் அவர் உயிரிழந்ததாக குற்றம் சாட்டி உறவினர்கள் மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாக்கியராஜ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பாண்டிக்குடி பகுதியைச் சேர்ந்த அஜித் என்ற இளைஞர் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்துள்ளார். இவர் நேற்று இரவு வீட்டு வாசலில் கட்டிலில் உறங்கிய போது அப்போது எதிர்பாராத விதமாக பாம்பு ஒன்று அவரது தலையில் கடித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து உறவினர்கள் அவரை அறந்தாங்கி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். ஆனால் அங்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளிப்பதற்கு பதிலாக செவிலியர்கள் சிகிச்சை அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்ட அஜித் சிகிச்சை பலனளிக்காமல் இன்று உயிரிழந்துள்ளார். அஜித் உயிரிழந்ததை அடுத்து ஆத்திரமடைந்த உறவினர்கள் முறையாக சிகிச்சை அளிக்கப்படவில்லை என கூறி மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தினை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் காவல்துறையினருடன் இணைந்து பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட அடுத்து உறவினர் தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டு வந்தனர். 1 மணி நேரத்துக்கு மேலாக புதுக்கோட்டை அறந்தாங்கி, அதாவது பட்டுக்கோட்டை அறந்தாங்கி சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாக்கியராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.